Dear students, in this video we have to see the topic like fractions and unlike fractions. Okay va, like fractions na eppadi irukum and unlike fractions na eppadi irukum appdi pathom. Last class la fraction na eppadi irukum, fraction na or numerator by denominator la numbers irukum, appdi whole number ah illama irukum. Okay va, adha fraction pathom. Ipo like fraction unlike fraction na enna nu paakaporom seriya. First consider the following figures. ஒரு 3 figures கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிகருக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன்ஸ் ரைட் பண்ணோம். ஓகேவா, ஃபிகர் 1 பாருங்கள். ஹவு மெனி colored parts? 1 2 colored part. So 2 is the numerator divided by whole parts எவ்வளோ 1 2 3 4 5 6 டோட்டலாக 6 parts இருக்குது. ஸோ denominator 6 2 by 6. இதே மாதிரி செகண்ட் பார்ட்டில் டோட்டல் பாக்ஸஸ் 6 அதை டினாமினேட்டர் ரைட் பண்ணிக்கிறோம். கலர்ட் பார்ட் 1 2 3 அதை நியூமரேட்டரில் ரைட் பண்ணிக்கிறோம். செகண்டோட ஃப்ராக்ஷன் 3 by 6. அண்ட் தேர்ட் பிக்சர் பாருங்கள், டோட்டல் பாக்ஸஸ் 6 அதை டினாமினேட்டர் ரைட் பண்ணிக்கிறோம். கலர்ட் பார்ட் 1 2 3 4 அண்ட் நியூமரேட்டர். அப்போ தேர்ட் பார்ட்டோட ஃப்ராக்ஷன், தேர்ட் பிக்சரோட ஃப்ராக்ஷன் 4 by 6. இப்போ 3 பிக்சருக்கும் நம்ம ஃப்ராக்ஷன் ரைட் பண்ணியிருக்கோம். என்னென்னா 2 by 6 3 by 6 and 4 by 6. The denominators are the same. Denominator பாருங்கள் எல்லாமே 6 6 6 எல்லாமே சேமாக இருக்குது. Such fractions are called like fractions. ஓகேவா, denominator எல்லாமே சேமாக இருந்தால் அது like fractions. இந்த மாதிரி இருக்க ஃப்ராக்ஷன்ஸை தான் like fractions அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஓகே, லைக் ஃப்ராக்ஷன்னா என்னன்னு பாருங்கள், டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ராக்ஷன்ஸ் வித் சேம் டினாமினேட்டர்ஸ் ஆர் கால்டு லைக் ஃப்ராக்ஷன்ஸ். ஓகேவா, சேம் டினாமினேட்டர் இருக்கிற ஃப்ராக்ஷன் எல்லாமே லைக் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 by 5 4 by 5 3 by 5. இங்கே எல்லாமே 5 5 எல்லாமே ஈக்குவலாக இருக்கா, டினாமினேட்டர் எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் அது லைக் ஃப்ராக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் அன்லைக் ஃப்ராக்ஷன்னா என்னென்னு பார்க்கலாம். அன்லைக் ஃப்ராக்ஷன்னா ஃப்ராக்ஷன்ஸ் வித் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ். ஓகேவா, சேம் டினாமினேட்டர் இருந்தால் அதை லைக் ஃப்ராக்ஷன் சொல்கிறோம். டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் அதாவது சேமாக இல்லாமல் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸாக இருந்துச்சு டினாமினேட்டர்ஸ் அப்படின்னா அதை அன்லைக் ஃப்ராக்ஷன் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 by 7 2 by 9 9 by 11 இதில் எல்லாமே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸாக இருக்கு இல்லையா, அதனால் இது அன்லைக் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, லைக் ஃப்ராக்ஷன்னா என்ன, அன்லைக் ஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுட்டிங்களா? சேம் டினாமினேட்டர்ஸ் இருந்ததுன்னா அது லைக் ஃப்ராக்ஷன், டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருந்ததுன்னா அது அன்லைக் ஃப்ராக்ஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், கன்வெர்ட்டிங் அன்லைக் ஃப்ராக்ஷன் இன்டூ லைக் ஃப்ராக்ஷன். அன்லைக் ஃப்ராக்ஷனை நம்ம லைக் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, எப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கன்வெர்ட் 5 by 6 அண்டு 7 by 9. ரெண்டு டினாமினேட்டருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே 6 இருக்குது, இந்த பக்கம் 9 இருக்குது. இதை வந்து லைக் ஃப்ராக்ஷன்னா என்ன, டினாமினேட்டரை நம்ம சேமாக கொண்டு வரணும். ஓகேவா, இங்கே 6 9 இருக்கிறத சேம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத சேமாக கொண்டு வரணும். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் பாருங்கள், என்ன பண்ணணும்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது 6 9. அப்போ அதோட ஃபைண்ட் காமன் மல்டிபிள். ஓகேவா, காமன் மல்டிபிள் நம்ம லாஸ்ட் டேர்மில் படிச்சிருக்கோம் இல்லையா. காமன் மல்டிபிள் ஆஃப் இந்த 2 நம்பர் 6க்கும் 9க்கும் நம்ம காமன் மல்டிபிள் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மல்டிபிள் ஆஃப் 6 6னா 1 6 ஆர் 6, அதோட ஆன்சர் ரைட் பண்ணுறோம். 6 12 18 24 எக்ஸெட்ரா போயிட்டுருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு மல்டிபிள் ஆஃப் 9. மல்டிபிள் ஆஃப் 9னா 9 18 27 36 இப்படி போயிட்டுருக்கும். இந்த 6 மல்டிபிள் ஆஃப் 6 அண்ட் மல்டிபிள் ஆஃப் 9ல் எந்த நம்பர் காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 18 இருக்குது, இங்கேயும் 18 இருக்குது. இப்போ இந்த ரெண்டு மல்டிபிள் ஆஃப் 6 9 இந்த ரெண்டு நம்பர்லேயும் 18ன்ற நம்பர் காமனாக இருக்குது. அப்போது இந்த 18ங்கிற 9 அந்த 18ங்கிற நம்பரை காமனாக எடுத்துக்கிறோம். ஹியர் த நம்பர் 18 இஸ் த மல்டிபிள் ஆஃப் போத். ரெண்டு நம்பருக்கும் காமனாக இருக்கு இல்லையா. ஸோ 18 இஸ் த ஃபர்ஸ்ட் காமன் டினாமினேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம் போத் ஃப்ராக்ஷன்ஸ். ஓகேவா, ரெண்டு ஃப்ராக்ஷனுக்கும் நம்ம 18ங்கிறது காமன் டினாமினேட்டராக எடுத்துக்கிறோம். இப்போ 5 by 6ங்கிறது ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன். இந்த 6ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் 18 கிடைக்கும். நம்ம 18 தான் காமன் டினாமினேட்டர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா. 6ஓட 3ஐ மல்டிபிள் பண்ணால் 18 கிடைக்கும். இப்போ கீழே டினாமினேட்டரை 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது மேலே நியூமரேட்டரையும் 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா, ஸோ 6 into 3 18, 5 into 3 15. இப்போது 5 by 6க்கு காமனாக நம்ம என்ன டினாமினேட்டர் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 18 வர மாதிரி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். 15 by 18 அப்படின்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அனதர் ஃப்ராக்ஷன் 7 by 9 அப்படின்ற ஃப்ராக்ஷனில் 9 வந்துட்டு 18
டினாமினேட்டர் கொண்டு வரணும். ஸோ 9ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது 18 கிடைக்கும்? 9 2s are 18. ஸோ 9ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 18 டினாமினேட்டர் கிடைக்குது. ஸோ டினாமினேட்டரை 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நம்ம நியூமரேட்டரையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 7 2s are 14. இப்போ நம்ம ரெண்டுக்குமே காமனான சேமான டினாமினேட்டர் வச்சு 18 வச்சுட்டு ரெண்டு ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். 15/18 அண்டு 14/18 ஆர் லைக் ஃப்ராக்ஷன். இது ரெண்டுமே டினாமினேட்டர் சேமாக கொண்டு வந்துட்டோம். இதுதானே லைக் ஃப்ராக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், கன்வெர்ட் 4/8 அண்டு 5/16 இன்டூ லைக் ஃப்ராக்ஷன். இங்கேயும் டினாமினேட்டர் ரெண்டுமே பாருங்கள் 8 இருக்குது, இங்கே 16 இருக்குது. இதை லைக் ஃப்ராக்ஷனுக்கு கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு நம்ம 6 9 இருந்தது, நம்ம மல்டிபிள் எடுத்தோம், காமன் மல்டிபிள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இங்கே நம்ம பாருங்கள் 8 16, இது ட்வைஸ் மாதிரி இருக்கு இல்லையா? 16 is twice 8. 8 2s are 16 கிடைக்கும். இது பார்த்ததுமே நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா? 2 டேபிளில் தானே வருது. ஸோ நம்ம இப்போ 16 நம்ம காமனாக வச்சுக்கிறோம். 16 அப்படிங்கிறத காமன் டினாமினேட்டராக வச்சுட்டு அப்போ இந்த 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 ஃப்ராக்ஷனை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ராக்ஷனை மட்டும் 2ஆல் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? 4/8 மட்டும் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 4 2s are 8, 8 2s are 16. இப்போ 4/8ன்ற ஃப்ராக்ஷனை 8/16 அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி இன்னொரு ஃப்ராக்ஷன் 5/16. இப்போ ரெண்டுமே 16ல் டினாமினேட்டர் கொண்டு வந்தாச்சு. ஸோ இது வந்து லைக் ஃப்ராக்ஷன். இது அன்லைக் ஃப்ராக்ஷனாக இருந்தது, நம்ம லைக் ஃப்ராக்ஷனுக்கு கொண்டு வந்துட்டோம். சரியா? நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் 6.8, ஃபைண்ட் அ காமன் டினாமினேட்டர் ஃபார் 2/5 அண்டு 3/7. ரெண்டுக்குமே காமன் டினாமினேட்டர் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள் 5 இருக்குது, இங்கே 7 இருக்குது. இப்போ இது ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணால் 35 வந்து காமன் மல்டிபிளாக கிடைக்கும். இல்லை நீங்கள் மல்டிபிள் பை 5 மல்டிபிள் பை 7 ரைட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. மல்டிபிள் ஆஃப் 5 ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம் இல்லையா எக்ஸாம்பிள், அந்த மாதிரி மல்டிபிள் ஆஃப் 5 எழுதுனீங்கன்னா 5 10 5ஓட டேபிள் 5 1s are 5, 5 2s are 10 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு 7 மல்டிபிள் ஆஃப் 7 எழுதுனீங்கன்னா 1 7s are 7 14 எக்ஸட்ரா போயிட்டுருக்கும். இதில் நீங்கள் காமன் மல்டிபிள் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா 35 அப்படிங்கிறது காமனாக ரெண்டு நம்பருக்கும் 35 அப்படிங்கிறது காமன் மல்டிபிளாக இருக்கும். ஓகேவா? அப்போ 35 அப்படிங்கிறத காமன் டினாமினேட்டராக எடுத்துகிட்டு இப்போது 5 எந்த நம்பரால் 2/5 ஃபஸ்ட்டு காமன் டினாமினேட்டருக்கு 35 கொண்டு வர மாதிரி ரைட் பண்ணணும். இப்போ 5 எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் 35 கிடைக்கும்னு பார்க்குறோம். 5 7ஆல் பண்ணால் நம்மளுக்கு 35 கிடைக்கும். 5 டினாமினேட்டராக 7ஆல் பண்ணும்போது போத் மேலே நியூமரேட்டரையும் நம்ம 7ஆல் மல்டிபிள் பண்ணோம். ஓகேவா? போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை 7ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 2 × 7 14, 5 × 7 35. ஓகேவா? 35 டினாமினேட்டர் வர மாதிரி ஃபஸ்ட் ஃப்ராக்ஷனை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஃப்ராக்ஷன் 3/7. 7 எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணும்போது 35 கிடைக்கும்? 5ஆல். 7 5s are 35. ஸோ டினாமினேட்டர் 5ஆல் பண்ணும்போது நியூமரேட்டர் மேலேயும் 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 3 5s are 15. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7 5s are 35. 3/7 15/35 அப்படின்னு கொண்டு வந்திருக்கும். இப்போ ரெண்டு ஃப்ராக்ஷனுமே 14/35 அண்டு 15/35. இப்போ இது ரெண்டுமே டினாமினேட்டர் சேமாக கொண்டு வந்து இது லைக் ஃப்ராக்ஷன். சரியா? ஓகே, இந்த 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? இந்த 3 எக்ஸாம்பிள்லேருந்து தான் இந்த எக்ஸசைஸ் சம்ஸ், இந்த எக்ஸசைஸ் 6.3 உங்களோட ஹோம்ஒர்க். ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள் 1/4 3/8ன்னு இருக்குது. இப்போ 1/4 4 8 இது வந்து ட்வைஸ் மாதிரி இருக்கா? ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் தானே நம்ம பார்க்கணும். டினாமினேட்டர் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை நம்ம ஈக்குவல் பண்ணணும். ஈக்குவல் பண்ணோம்னா 4 8 4 வந்து 4 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 8 கிடைக்கும். இது ட்வைஸ் மாதிரி இருக்குது. அப்போது இந்த ஃப்ராக்ஷனை அப்படியே வச்சுட்டு இந்த ஃப்ராக்ஷனை மட்டும் 1/4 மட்டும் என்ன பண்ணுறோம்? 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை 2ஆல் பண்ணோம்னா 1 × 2 2, 4 2s are 8. ஆல்ரெடி இங்கே இன்னொரு ஃப்ராக்ஷன் என்ன இருக்குது? 3/8. இதை அப்படியே வச்சுக்கோம். அவ்வளோதான். இதுதான் லைக் ஃப்ராக்ஷனுக்கு நம்ம பண்ணியாச்சு. ஓகே, இதே மாதிரி ரிமைனிங் எல்லாமே உங்களோட ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கம்பேரிங் லைக் ஃப்ராக்ஷன். ஓகேவா?
லைக் ஃப்ராக்ஷன்னா என்ன பார்த்துட்டோம். இப்போ கம்பேர் பண்ண போகிறோம் லைக் ஃப்ராக்ஷன். எக்ஸாம்பிள் 6.9 பாருங்கள். கம்பேர் த ஷேடட் அண்ட் அன்ஷேடட் பார்ட். இங்கே பாருங்கள், ஷேடட் அண்ட் இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதில் ஷேட் பண்ண பார்ட்டுக்கும் அன்ஷேட் பண்ண பார்ட்டுக்கும் நம்ம ஃப்ராக்ஷன் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணணும். ஓகேவா? எ ஸ்ட்ரிப் டிவைட் 7. இந்த ஸ்ட்ரிப் வந்து 7 ஈக்குவல் பார்ட்ஸில் இருக்குது. இது வந்துட்டு கலர்டு பார்ட் வந்துட்டு எத்தனை இருக்குது? 1 2 3. ஸோ 3 பை டோட்டலாக எவ்வளோ பார்ட்டு? 7. ஸோ 3/7. கலர்டு பார்ட் வந்து 3/7. அன்கலர்டு பார்ட் வந்துட்டு அன்கலர்டு பார்ட் 1 2 3 4 இருக்குது. 4 பை டோட்டல் பார்ட் 7. 4/7. ஸோ கலர்டு பார்ட்டோட ஃப்ராக்ஷன் 3/7, அன்கலர்டு பார்ட்டோட ஃப்ராக்ஷன் 4/7 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. 3/7 இஸ் லெஸ் தென் 4/7. 3 தான் ஸ்மால் நம்பர். ஸோ 3/7 வந்துட்டு லெஸ் தென் 4/7 இருக்குது. கம்பேர் பண்ணிட்டோம். ஓகேவா? இதை எப்படி வச்சு கம்பேர் பண்ணோம்? டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்குது. நம்ம நியூமரேட்டரை வச்சு எது பிக் நம்பர் எது ஸ்மால் நம்பர் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரி, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.10. கம்பேர் த டிஃப்ரெண்ட் ஷேடட் பார்ட்ஸ் இன் த ஃபாலோவிங் ஃபிகர். டிஃப்ரெண்ட் ஷேடட் பார்ட்ஸ் 2 கலர் ஷேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று பர்பிள் கலர் அண்ட் ஆரஞ்சு கலரில் பண்ணியிருக்காங்க. அது ஓகேவா? 2 கலருக்கும் நம்ம ஷேடட் பார்ட்ஸு ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா? டோட்டல் இந்த ஸ்ட்ரிப்பில் எவ்வளோ டோட்டல் பார்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 பார்ட்ஸ் இருக்குது. 5 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது. இதில் 2 வந்துட்டு ப்ளூ கலர் பண்ணியிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1 வந்துட்டு எல்லோ கலர் ஷேர் பண்ணியிருக்காங்க. த ஃப்ராக்ஷன் ஆஃப் ப்ளூ கலர்டு பார்ட் வந்துட்டு 2 பை டோட்டல் பார்ட் 5. 2/5. த ஃப்ராக்ஷன் ஆஃப் எல்லோ கலர்டு பார்ட் வந்துட்டு எல்லோ வந்துட்டு 1 கலர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 டோட்டல் ஸ்ட்ரிப்பில் டோட்டல் பார்ட் வந்துட்டு 5. 1/5. ஸோ ப்ளூ கலர்ட் பார்ட்டு 2/5 ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். எல்லோ கலருக்கு 1/5 ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போது இது ரெண்டையும் டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது. ஸோ நம்ம நியூமரேட்டரை வச்சு கம்பேர் பண்ணணும் இல்லையா? ஸோ நியூமரேட்டர் கம்பேர் பண்ணும்போது 2 1 இருக்குது. ஸோ 2 தான் வந்து கிரேட்டர் தென். ஸோ 2/5 which is greater than 1/5. ஓகேவா? நம்ம டினாமினேட்டர் எல்லாமே சேமாக இருக்குது. லைக் ஃப்ராக்ஷனில் சேமாக இருக்குது. அதனால் நம்ம நியூமரேட்டர் மட்டும் பார்த்து எது பிக் நம்பர் எது ஸ்மால் நம்பர் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இன் லைக் ஃப்ராக்ஷன்ஸ் த ஃப்ராக்ஷன் வித் த கிரேட்டர் நியூமரேட்டர் இஸ் த கிரேட்டர் ஃப்ராக்ஷன். ஓகேவா? லைக் ஃப்ராக்ஷனாக இருந்தது அப்படின்னா அதில் ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டர் எது கிரேட்டர் தான் இருக்கோ அதுதான் கிரேட்டரான ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கம்பேரிங் ஃப்ராக்ஷன்ஸ் வித் ஈக்குவல் நியூமரேட்டர். நியூமரேட்டர் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. முன்னே டினாமினேட்டர் இருந்தது ஈக்குவலாக. அப்போ நியூமரேட்டரை வச்சு நம்ம எது பிக் நம்பர் எது ஸ்மால் நம்பர்னு சொல்லிட்டோம். இப்போ நியூமரேட்டர் எல்லாமே ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம எப்படி கம்பேர் பண்ணுவோம்? ஃப்ராக்ஷனில் எது ஸ்மால் நம்பர் எது பிக் ஃப்ராக்ஷன் அப்படின்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கலர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? 3 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 வந்து கலர் பண்ணியிருக்காங்க. 2 அவுட் ஆஃப் 3 ஈக்குவல் பார்ட்ஸு. இதோட ஃப்ராக்ஷன் எப்படி ரைட் பண்ணுறோம்? 2 கலர் பண்ண பார்ட் டோட்டல் பார்ட் 3. ஸோ 2/3. நெக்ஸ்ட்டு இந்த பிக்சர்லேருந்து 2 அவுட் ஆஃப் 4. ஸோ 2/4. நெக்ஸ்ட்டு இது 2 அவுட் ஆஃப் 5. 2/5. இங்கே பாருங்கள், இப்போ இந்த 3 ஃப்ராக்ஷனையும் எப்படி ரைட் பண்ணலாம்? 2/3, 2/4 அண்ட் 2/5. இப்போ இதில் பாருங்கள், எல்லா நியூமரேட்டருமே நம்மளுக்கு சேமாக இருக்குது. இப்போ டினாமினேட்டரை வச்சு எப்படி நம்ம எது கிரேட்டர் எது ஸ்மாலர் அப்படின்னு கொண்டு வரது அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அவுட் ஆஃப் 2 ஃப்ராக்ஷன்ஸ், அதாவது 2க்கு மேலே ஃப்ராக்ஷன்ஸில் ஈக்குவல் நியூமரேட்டர் இருந்தது அப்படின்னா த ஃப்ராக்ஷன் வித் த கிரேட்டர் டினாமினேட்டர் தான் நம்மளுக்கு ஸ்மால் ஃப்ராக்ஷனாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிரேட்டர் நம்பர் டினாமினேட்டரில் கிரேட்டர் நம்பராக இருந்ததுன்னா அதுதான் நம்மளுக்கு ஸ்மால் ஃப்ராக்ஷன். இப்போ ஸ்மாலர் நம்பர்னால் அது பிக் ஃப்ராக்ஷன், கிரேட்டர் தென் ஃப்ராக்ஷன். ஓகேவா? இப்போ 2/3 which is greater than 2/4 which is greater than 2/5. ஓகேவா? நம்ம நியூமரேட்டர் வந்துட்டு சேமாக இருந்தது அப்படின்னா நம்ம டினாமினேட்டர் பார்க்கணும். டினாமினேட்டர் பார்க்கும்போது பிக் நம்பர் தான் ஸ்மால் ஃப்ராக்ஷனாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 6.4 பாருங்கள். 6.4ல் ரைட் த ப்ராப்பர் சிம்பிள். இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க இந்த பாக்ஸஸில்.
இப்போ பாருங்கள் 3 ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் 3/5 2/5 ரெண்டு லைக் ஃப்ராக்ஷன், ரெண்டுமே லைக் ஃப்ராக்ஷன், ரெண்டுமே டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது. இப்போ இதை நியூமரேட்டர் பார்த்தா நம்மளுக்கு போதும். நியூமரேட்டரில் 3 தான் பிக் நம்பர். ஸோ 3 பக்கம் ஓப்பன் வச்சு இந்த சிம்பிள் போட்டுருணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவல் 8 இருக்குது. டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டரை பார்க்குறோம் 2 தான் பிக் நம்பர். இந்த சிம்பிள் 2 பக்கம் ஓப்பன் வச்ச மாதிரி சிம்பிள் போட்டுரும். இதையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ 10 2 இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நியூமரேட்டர் கம்பேர் பண்ணும்போது 10 தான் பிக் நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே ரெண்டுமே அன்லைக் ஃப்ராக்ஷனாக இருக்குது. 15 30 இது அன்லைக் ஃப்ராக்ஷன். அப்போ ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணணும். அதாவது 15 2ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 30 கிடச்சிரும். இப்போ இங்கே 2ஆல் பண்ணும்போது இங்கேயும் 2ஆல் பண்ணணும். இப்போ 2 × 15 13 கிடச்சிரும். 3 2s are 6ன்னு கிடைக்கும். இப்போ இங்கே 6, இப்போ இதில் 30 டினாமினேட்டர் ஈக்குவல் பண்ணிட்டோம். ஸோ இங்கே 6 10 இதை கம்பேர் பண்ணும்போது 10 தான் நம்மளுக்கு பிக் நம்பர். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ரிமைனிங் எக்ஸசைஸ் எல்லாமே ஹோம் ஒர்க்காக எடுத்து பண்ணுங்கள். இது உங்களோட புக் ஒர்க்காக எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், our class is over. Thanks for watching.